ஃபிசியோவும் பண்ணாங்க. ஃபிசியோ பண்ணி அப்பயும் வரல. சரிம்மா, எமோஷன் ஆகாதீங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி 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 சரி, விடுங்க விடுங்க. இல்லை இல்லை இல்லை, பரவாயில்லப்பா, ஏதாவது கட் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம், எமோஷனல் பார்ட் கட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம், அழகாதீங்க. புரியுது. உங்கள் குழந்தைய கூட தூக்க முடியாதுன்னா சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா? தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே. சரி சரி சரி, அது ஒன்றும் இல்லை. சரி சரி சரி. இன்னொரு ஆயுர்வேதிக்கும் போனோம். போய் ஒன்றுமே சரியாகல. என்னடா இது கடவுளே கைவிட்டாரு அப்படின்னு நினச்சோம். என்னால் ஒரு 5 நிமிஷம் 4 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது. 4 மணி நேரம் படுக்க முடியாது. 4 மணி நேரம் நடக்க முடியாது. எதுவுமே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே எதுவுமே என்னால் செய்யவே முடியாது. சரி, இதான் கடைசி, இது போய் பார்ப்போம். நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்தேன். சரியாயிடுச்சு. இப்போ குதிச்சு காட்டிடுறீங்களா? போதுமா? சேர்ல உட்காந்துவோம். எத்தனை நிமிஷத்துல சரியானீங்க நீங்க? 5 நிமிஷத்துல சரி பண்ணிட்டீங்க. நம்பிக்கை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அது ஈஸி கிடையாது. ஒரு பேஷண்ட் என்னை நம்பி வர்றாங்க, வெளியூர்லேருந்து வர்றாங்க. என்ன நம்பிக்கையில் வந்தாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இவர் சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் மட்டும் வந்தாங்க. என்ன நம்பிக்கைங்கிறது 1 நாளா 2 நாளாங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்னால் ஒரு மேஜிக் கொடுக்க முடிஞ்சிச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், அவ்வளோ வழியில் மாத கணக்காக கஷ்டப்பட்டு வந்தவங்கள நாங்கள் எப்படி நிமிஷங்களில் சரி பண்ணோம். அதாவது மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் அவங்க வாழ்க்கையில் நடந்த மேஜிக்கை பற்றி அவங்களே சொல்லுவாங்க. நீங்களே கேளுங்க. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். எங்கள் ஒய்ஃபுக்கும் ரொம்ப நாளாக இந்த தொந்தரவு வந்து இடுப்புலேருந்து இந்த நரம்பு இழுக்கிற மாரி, அப்புறம் நிறைய இடத்துல போய் சென்னையில் கடலூரில் பார்த்ததில் ஒன்றுமே எனக்கு சொல்யூஷன் இல்லை. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு உங்களை பார்க்குறதுக்கு வந்து டிஸ்க் பல்ஜின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்தோம். நாங்கள் டிஸ்க் பல்ஜி இந்த மாதிரி நரம்பு வந்து அழுத்தமாக இருக்குது சயாட்டிக்கா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்கெங்கேயோ பார்த்தோம், இன்னும் சரி வரல. அதனால் சென்னைக்கு போனோம். நாங்கள் ஃபேஸ்புக் பார்த்துட்டு தான் போனோம். போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஜவ்வு ரொம்ப வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாஷாக கொடுத்தாங்க. வலி தாங்க முடியல. 2-3 நாள் தான் என்னால் தாங்க முடிச்சது. வந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு இடமும் போனோம். நாங்கள் அங்கேயும் போயிட்டு பார்த்தோம். அங்கேயும் 2 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுவும் ஒன்றும் சரி வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் திருப்பவும் நாங்கள் வந்துட்டோம். திருப்ப பார்த்துட்டு சரி ஜிஹெச்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டாக்டரை கன்சல்ட் பண்ணதில் ஃபிசியோ பண்ணாங்க. ஃபிசியோ பண்ணதுலேயும் எனக்கு சரி வரல. அப்புறமேட்டா அவர் என்ன சொன்னார், எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எம்ஆர்ஐயில் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது, இது மாதிரி இன்ஜெக்ஷன் போடலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, வலி நம்மளால் தாங்க முடியல, நம்ம இன்ஜெக்ஷனும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுனால நானும் கொஞ்சம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்ஜெக்ஷன் போடலான்னு போனோம். இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு அப்போவும் இன்னும் சரி வரல. முதுகு தண்டில் ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு ஒரு 2 நாளில் சரியாயிடும்னு சொன்னாங்க. நானும் சரியாயிடும்ன்றதுனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஊசியும் போட்டு வந்துட்டு பார்க்குறேன் இன்னும் 1 வாரத்தில் சரியாயிடும் சொன்னாங்க. ஒன்றும் நம்மளுக்கு சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரே நாங்கள் போய் பார்த்தோம். என்ன சார் இது இன்னமும் சரியாகல சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் சரி ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியோவும் பண்ணாங்க. ஃபிசியோ பண்ணி அப்பயும் வரல. சரிம்மா, எமோஷன் ஆகாதீங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி 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 சரி, விடுங்க விடுங்க. இல்லை இல்லை இல்லை, பரவாயில்லப்பா, ஏதாவது கட் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம், எமோஷனல் பார்ட் கட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம், அழகாதீங்க. புரியுது. உங்கள் குழந்தைய கூட தூக்க முடியாதுன்னா சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா? தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே. சரி சரி சரி, அது ஒன்றும் இல்லை. சரி சரி சரி. இன்னொரு ஆயுர்வேதிக்கும் போனோம். போய் ஒன்றுமே சரியாகல. என்னடா இது கடவுளே கைவிட்டாரு அப்படின்னு நினச்சோம். சரி, இதான் கடைசி, இது போய் பார்ப்போம். நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்தேன். சரியாயிடுச்சு. எத்தனை நிமிஷத்தில் சரியானீங்க நீங்கள்? 5 நிமிஷத்தில் சரி பண்ணிட்டீங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் ரொம்ப திருப்தியாக இருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே முதுகுதண்டில் பிரச்சனை இருந்துச்சா? இல்லை சார், எனக்கு முதுகுத்தண்டில் பிரச்சனைன்னு நான் வந்தேன். ஆனால் சார் உங்களுக்கு முதுகுத்தண்டில் பிரச்சனையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சு
இங்கே தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து முட்டியில் சதியில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு முட்டிக்கு மேலே உள்ள சதையில். மேல அதனால தான் உங்களுக்கு முதுகுவலி மாதிரியே இருந்திருக்கு. சரியா? இப்போது இங்கே வந்து சரியானீங்களே, இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தங்கியிருந்தீங்க இல்லையா? எத்தனை நாள் தங்க சொன்னாங்க? 30 நாள் ட்ரீட்மெண்ட் ஏன்னா போனவொடனே தங்க தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு தங்கிருங்க, ரூம் கொடுத்துருவாங்க. 30 நாள் 15 நாள் ட்ரீட்மெண்ட், 15 நாள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் குழந்தை வச்சுருக்கேன், என்னாலாம் அதெல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு தங்கிட்டுலாம் இருக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் வேலை போயிடும், அப்புறம் அவரும் என் கூட இருக்கணும், அதுவும் சரி வராது. இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்களே, இந்த மாதிரி வந்தோடனே எனக்கு உட்கார முடிஞ்சுதா? வாய்ப்பு இல்லை சார். என்னால் ஒரு 5 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, 1/4 மணி நேரம் படுக்க முடியாது, 1/4 மணி நேரத்தில் நடக்க முடியாது. எதுவுமே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே எதுவுமே என்னால் செய்யவே முடியாது. 10 நிமிஷமே நிற்க முடியாது, அவங்களால நின்று சமைக்க முடியாது. இப்போ குதிச்சு காட்டிடுறீங்களா? வச்சு காட்டு, வச்சு காட்டு. போதுமா? சார்ல உட்காந்துவோம். சார், இங்கே வர்றப்போ இப்படிலாம் நடக்கும்னு நம்புனீங்களா? இல்லை, நம்பல. உங்களோட பர்சனல், எனக்கு கண்ணு முன்னாடி உங்கள் ஒய்ஃப் சரியானதை பார்த்தீங்க, உங்கள் முன்னாடி தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தோம். ஆமாம், ஆனால் நான் போன ட்ரீட்மெண்ட்டு என்னெல்லாம் எங்கேயும் சேர்க்கலை, வெளியில் தான் நான் உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு பார்க்கல, கூட நானும் தான் இருந்தேன். ஏதாவது அவங்க ஆடைகளை அகற்ற சொன்னோமா? இல்லை இல்லை. ஏதாவது ஸ்கேன் கேட்டோமா? இல்லை. மேஜிக் மாதிரி இருந்ததா இல்லையா? மேஜிக் மாரி தான் இருந்தது. ஸோ மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் மேஜிக் நடக்குது நம்புறீங்க? நம்புறேன். மேடம், நீங்கள் சொல்லணும். நான் நம்புறேன் சார், கடவுளே நேரில் வந்த மாதிரி. ஐயோ, அந்த அளவுலாம் சொல்ல வேணாம். ஸோ உண்மையா இல்லை, எனக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் அவங்க தான் பட்ட நேர்ல கொஞ்சம் கஷ்டத்துக்கு அது அவங்க சொல்கிறாங்க, நல்லதான். எனக்கு இப்போ எனக்கு கொஞ்ச நாளே எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத வெறுத்துட்டேன். சும்மா அவங்க கஷ்டப்படக்குள்ள இருந்தது. ஆனால் இப்போ கடவுள் உங்கள் ரூபத்தில் இருக்காங்க. உண்மை நான் இதுக்காக சொல்ல, உண்மை சீரியஸாக சொல்கிறேன். கடவுள் இருக்காங்க, அது உங்கள் ரூபத்தில் எனக்கு என் ஒய்ஃபு சரியாயிடுது. அதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கை நீங்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பர்சனலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நான் விடைய போடுறேன். பிடிச்சிக்கோங்க. இங்கே தைரியம் வருங்க. சரியா? எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப நல்லபடியாக சரியாயிட்டு வருவீங்க. சரியாயிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் நாங்கள் சரியாயிட்டோம். ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்க இல்லையா? இந்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப நெகிழ்ந்த விஷயம் என்னென்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க எங்கேருந்தோ வந்தாங்க. என் அறிவுக்கு எட்டினபடி அங்கே ஒரு பிரச்சனையை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது, டக்குன்னு சரி பண்ணிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு நிறைய கொடுமைகளை கடந்துதாங்க. இன்னும் நிறைய அவங்க சொல்லலை. அவங்க முதுகில் வந்து சுத்தியில் வச்சு இந்த மரக்கட்டையை வச்சு அடிக்கிறாங்களா, ஸ்பைனல் அலைன்மெண்ட், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போய் அழுதுருக்காங்க. அந்த பொண்ணே பார்க்க அப்படி தான் இருக்குது. அந்த பொண்ணு இன்றைக்கி வரப்போ 35 கிலோ தான் இருக்காங்க. ரொம்ப மோசமாக 29 கிலோலாம் ட்ராப் அவுட் ஆகி அப்புறம் வருகை. அந்த பொண்ணு 2 குழந்தைக்கு அம்மானா நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட கஷ்டமான நிலையிலையும் ரொம்ப கஷ்டத்தை கடந்து வந்தாங்க. இன்னொன்று, குண்டாக இருந்தாலே எல்லா நோயும் வரும்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், அந்த பொண்ணு எவ்வளோ ஒல்லியாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ உடல் எடையும் நோயும் ஒன்றும் பொருந்தினது கிடையாது. யாருக்குனாலும் என்ன பிரச்சனைனாலும் வரலாம். அதை இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது, மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் ஏன் மேஜிக் நடக்குது அப்படின்னா, நாங்கள் ரூட் காஸ்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு எவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க. இவ்வளவோ பேர் டிஸ்க் பல்ஜ், ஈவன் ஸ்பைன் எபிடியூரல் கூட கொடுத்தும் வலி குறையாதது. அப்போது ஸ்பைனில் ப்ராப்ளமே இல்லைங்கிறது தான் இங்கே நமக்கு புரிய வைக்குது. அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறோம். இப்படி சரியாகி வந்தவங்கள எப்படி நிமிஷத்தில் சரி பண்ண அந்த பொண்ணு குதிச்சே காமிச்சிட்டாங்க. அது மாதிரி உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு மேஜிக் நடக்கணும்னா நீங்கள் தாராளமாக மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் நம்பலாம். நீண்ட நாள் பிரச்சனைன்னு பயப்படாதீங்க. நிமிஷங்களில் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அட்மிஷன் அப்படிங்கிற கேமே இங்கே கிடையாது. அதே மாதிரி இத்தனை சிட்டிங் வரணும், 5 நாள் பார்க்கணும், 5ஆவது நாளில் தான் ரிசல்ட் வரும். ஏன்னா நிறைய பேஷண்ட் வராங்க, சார் 15 நாள் அட்மிஷன் ஆனோம், 15ஆம் நாள் சாயங்காலம் போய் கேட்குறோம், இன்னொரு 15 நாள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி சார் இது, என்ன நம்பிக்கையில் வருது? ஃபோனில் கேட்குறப்ப என்ன நம்பிக்கையில் வருது அப்படின்னா, நம்பவே வேண்டாங்க, பிளாங்காக வாங்க. டே 1ல் உங்களுக்கு மேஜிக் நடந்தால் நீங்கள் நம்புவீங்களா? இதுதான் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கோட சிறப்பு, ஆஸ்டியோபதியோடைய சிறப்பு. இது நான் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்காக பேசல. ஆஸ்டியோபதி வில் கிரியேட் மேஜிக் இன் எவ்ரிபடி லைஃப். பேஷண்ட் ஹூ ஆர் சஃபரிங் வித் பெயின் அண்ட் இடியோபதிக் ப்ராப்ளம், என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல, எங்கேருந்து வலி வருதுனே கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளி ஊட்டுறதுக்காகவே ஆஸ்டியோபதி இருக்குது. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.